நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கணும். இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திரு சமூகத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். இப்பொழுதும் கூட அப்பா, அப்பா என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் ரேமா வார்த்தைகளாய் வெளிப்படட்டும். உங்க சத்தமே தொழிக்கட்டும். யுகராஜ சிங்கம் முழங்கி கட்சிப்பீராக. வார்த்தைகள் அப்பா, அப்பா பரலோக மன்னாவாய் கொழுமையான பதார்த்தமாய் தகப்பனே ஆசீர்வாதமான மழை துளியாய், ஆசீர்வாதமான பனித்துளியாய், ஞான பாலாய் இறங்கி நிரப்பட்டு அப்பா வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கான பட்டயமாய் தகப்பனே சம்மட்டியாய் அப்பா என் தகப்பனே அகினியாய் இறங்கி இருளின் சகல வல்லமைகளை கிரியைகளை அப்பா செயல்பாடுகளை நற்மூலமாக்கி போடட்டும். தகப்பனே எங்கள் இருதயங்களை நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக, தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. சொத்தத்தோடு பெற்றுக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, அல்லேலூயா, ஆமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மே 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் உள்ள உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. தகப்பனே வார்த்தையின்படியே, வாக்குத்தத்தத்தின்படியே, அருள் வாக்கின்படியே இந்த மாதம் முழுவதும் எங்க வாழ்நாள் முழுவதும் அப்படியே நடத்துவீராக, அப்படியே நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, க்ளோரி, ஆமென். இப்பொழுதும் கூட வாசித்து தியானிக்கும்படியாய் அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரம் 1 முதல். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆமென், அல்லேலூயா. அந்தியோக்கியா பட்டணத்துல இருக்கிற சபையில எவ்வளவு பேர் ஊழியக்காரங்களா இருக்காங்க பாருங்க. அந்த பட்டணத்தில் உள்ள சபையில யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. பர்னபா இருக்காரு, நீகர் எனப்பட்ட சிமியோன் இருக்காரு, சீரேனே ஊரானாகிய லூகி இருக்காரு. சீரேனே ஊர் அப்படின்னு யாராவது ஞாபகத்துக்கு வராங்களா? ஏசப்பாவுக்கு சிலுவைய சற்றே சுமந்த சீரேனே ஊரானாகிய சீமோன். அல்லேலூயா. பாருங்க, அதே ஊரை சேர்ந்த லூகின்றவர். அல்லேலூயா.
தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல இருந்த ராஜாக்கள் குடும்பங்கள்ல இருந்தவங்க எல்லாம் ஊழியக்காரங்களா இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய மேன்மையே அதுதான். எளியவர்களும் இருப்பாங்க, நல்ல வலியவர்களும் இருப்பாங்க, பலவீனமானவங்க இருப்பாங்க, பலசாலிகளும் இருப்பாங்க, நல்ல வசதியில குறைந்த மக்களும் இருப்பாங்க, உயர்ந்த மக்களும் இருப்பாங்க. பாகுபாடே இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. இந்த ஜாதி, இந்த இனம், அது இதுன்னு எந்த ஒரு பிரிவுகளோ பாகுபாடுகளோ தேவ சன்னிதானத்துல தேவனுடைய சமூகத்துல இல்லவே இல்லை. யாருனாலும் ஊழியர்களா மாறலாம். படிப்பறிவே இல்லாத மீனவர்களையும் ஏசப்பா தெரிந்து கொண்டார். படித்த மருத்துவராகிய லூக்காவையும் தெரிந்து கொண்டார். வரி வசூல் செய்த டாக்ஸ் கலெக்டரா இருந்த மத்தேயுவையும் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். நல்ல கணக்கு வழக்கெல்லாம் தெரிந்த யூதாசையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிறகு அறியாமையில இருந்தவங்க தான் நிறைய பேர், படிப்பறிவே இல்லாத மீனவர்கள் தான் நிறைய பேரு. பிச்சைக்காரனா இருந்த பர்த்திமேயு கிறிஸ்துவினால அற்புதமா கண் பார்வை பெற்றுக் கொண்டாரு. அவர் 12 அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தரா மாறினாரு. பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த குடும்பத்துல வரணும், இந்த குடும்பத்துல இருந்து வரணும், அந்த கோத்திரத்துல இருந்து வரணும், இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அல்லேலூயா. தேவனை முழு மனதோட நேசித்து ஏற்றுக்கொண்டா போதும். பத்திமை பாருங்களா, அற்புதத்து பெறதுக்கு முன்னாடியே அவன் பிச்சைக்கார வஸ்திரத்தை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு தான் கிறிஸ்து கிட்ட வரான். ஏன் வாயை மூடிட்டு சும்மா இருப்பாங்கிறாங்க, அதை போங்கிற ஒண்ணுக்கு வேலை இல்லை. நீங்க என்ன மாதிரி பார்வை இல்லாம உட்காந்துட்டு கையேந்திட்டு இருந்தா உங்களுக்கு அந்த வேதனை புரியும். இல்லைன்னா எப்படி புரியும்? கத்துறாரு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அவங்க அதனால இன்னும் வால்யூம் ரைஸ் பண்ணி விடுறாரு. இன்னும் முன்னோட அதிகமா கத்துறாரு, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் அழகா ஒரு கேள்வி கேட்பாரு, ரொம்ப பிடிக்கும் அந்த கேள்வி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உண்மைக்கு யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் அவன்கிட்ட யாராவது அந்த கேள்வி கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, இப்ப உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும், நீ சொல்லு நான் செய்யறேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. இந்தா இதை நான் கொடுக்குறேன், இந்தா நான் செய்யறது, இந்த நான் இது பண்றதை வச்சுக்கோ, அதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பாங்க. ஏசப்பாக்கு தெரியாத, அவனுக்கு பார்வை தான் வேணும். அவனை கனப்படுத்தி கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பார்வை வேணும் ஆண்டவரே அப்படின்னு உடனே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னா அந்த க்ஷணமே அவன் பார்வை பெறான். ஏசப்பா பின்னாடியே போயிட்டான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை மேன்மையான பங்கு அவன் பிடித்து கொண்டான் பார்த்தீங்களா? பார்வை வந்துருச்சு, அவன் குடும்பத்தை தேடி போயிருந்திருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ போயிருக்கலாம். ஆனா எத்தனை நன்றி நிறைந்த இருதயத்தோட நான் என் வாழ்க்கையை அழகுபடுத்தி ஒரு புதிய ஆரம்பம் போல இப்ப கொடுத்திருக்கிறாரு, நான் இந்த வாழ்க்கையை யாருக்காக தான் பயன்படுத்தணும், அவருக்காகவே பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் பின்னாடியே போனோம். பாருங்க, 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் பர்திலிமேயு. பாருங்க, எந்த அளவு ஏசப்பட்ட எந்த பாகுபாடும் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாதவர். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஏரோது கார் பங்கு தேசாதிபதி அந்த பீரியட்ல ராஜாவா இருக்கிறான். ஒரு கார் பங்குக்கு தேசாதிபதியா இருக்கிற அந்த ஏரோதோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயின், அல்லேலூயா. பாருங்க, அவருடைய குடும்பத்துல அவரோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயின் அன்யோன்ய சபையில ஊழியக்காரரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ மேன்மையை விட இன்னும் மேன்மையான மேன்மை எது? தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற மேன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பணி செய்யற மேன்மை, தேவனுக்கு தொண்டு செய்யற மேன்மை, அதை தெரிந்திருக்கிறார் பாருங்க மனாயின். அல்லேலூயா.
சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பவுலும் அங்கதான் இருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசிகளாகவும் போதகர்களாகவும் இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்காங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டு இருக்கிற போது பாருங்க, நல்லா உபவாசிச்சு தேவனை ஆராதிச்சு இருக்கிறாங்களாம். அப்படி ஆராதிக்கும் போது என்ன நடக்குது? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு கூட்டமா ஒரே இடத்துல இருந்து மேன்மையா ஊழியம் செஞ்சுட்டு இருக்க தேவ ஆவியானவர் செம்மையா நடத்துவார். எங்கேயும் தேங்கி நிற்க விட மாட்டார், சும்மா இருக்க விட மாட்டார். ஏற்ற நேரத்தில் அந்த உருவாக்கி முடிச்ச உடனே பாருங்க, அப்படியே யாரை பிரிச்சு கொண்டு போகணுமோ பாருங்க. இப்ப அந்தியோக்கியா சபையை நல்லா நடத்துறதுக்கு அங்க இருக்கிறவங்களை நல்லா அப்படியே ட்ரைனிங் கொடுத்து பலப்படுத்திட்டு இருப்பாரு. இப்ப இவங்களை அழகா பிரிச்சு வேற இடத்துக்கு கொண்டு போறாரு. திருவுளம் பெற்றார் நாம் பரிசுத்த ஆவியானவர். என்னன்னு, பவுலையும் பர்னபாவையும் என் ஊழியத்துக்கு பிரித்து விடுங்க, மிஷனரிகள் போல அனுப்பி விடுங்க. அவங்க சபைக்குள்ள இருந்து செய்ய வேண்டிய ஆட்கள் இல்லை. அவங்க உலகம் எல்லாம் போய் அடித்தளம் போடுகிற, அப்படியே ஃபவுண்டேஷன் போடுகிற அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மிஷனரிமார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பிரித்து விடுங்கன்னு திருமணம் பெற்றுகிறார். அப்படியே பிரித்து விடுறாங்க. அவங்க அப்படியே போய் அநேக சபைகளை உருவாக்குறாங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:1 முதல். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்ரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் கிறிஸ்தியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு இடமா போய் அவங்க சபைகளை உருவாக்கி அதை திடப்படுத்தி அங்க இருக்கிற ஆட்களை ஊழியர்களா யார் மேல தேவ ஆவியானவர் நடத்துறாரோ ஏற்படுத்துறாரோ அவங்களை ஏற்படுத்தி வச்சு அடுத்த இடங்களுக்கு போய் அப்படியே சபைகளை உருவாக்குறவங்களா இருக்கிறாங்க. அப்படியே போய் திரும்பவும் ஒரு முறை போய் அப்படியே சபைகளை எல்லாம் திடப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. இந்த 15 கடைசி வசனமும் அதான் வாசிக்கிறோம் பாருங்க. சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். அப்படியே சபைகளை உருவாக்கிட்டே போறாங்க. அப்படியே ஒரு திரும்பவும் ஒரு அப்படியே ரவுண்ட் வராங்க பாருங்க. அப்படியே சபைகளை எல்லாம் திடப்படுத்தி பலப்படுத்தி இன்னும் ஊக்கப்படுத்தி அப்படியே உருவாக்கி, அதுதான் அவங்க மேல இருந்த அழைப்பு. அல்லேலூயா. தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போறாங்களாம். எங்க தெர்பைக்கு அவங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அவங்களை பிடிச்சிருக்க முடியாது. காட்டாற்று வெள்ளம் போல தேவன் நடத்துகிற இடத்துல போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருக்காரு. அந்த தீமோத்தேயு யாரு? அவருடைய தாய் நல்ல விசுவாசம் உள்ள நல்ல யூதஸ்ரீ, தகப்பன் கிரேக்கன். கிரேக்கர்கள் அநேக தெய்வங்களை வச்சு நம்ம நாடு போலலாம் அப்படி வணங்குறவங்க கிரேக்கர்கள். ஆனா யூதஸ்ரீ அவங்க தாய் ஒரே தேவனை, உருவமே இல்லாம படைத்த தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றவங்க. பாருங்க, தீமோத்தேயு ஒரு நல்ல சீஷனா இருக்கிறாரு. லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனுமாய் இருந்தான். நல்ல நற்சாட்சி உள்ள சீஷனா இருக்கிறாரு தீமோத்தேயு. தொடர்ந்து வாசிங்க. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் தூதர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு யுத்தசேரம் அறினான். அல்லேலூயா. பாருங்க, பவுலுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பவுல் கூட சேர்ந்து டிராவல் பண்றதும் கஷ்டம். பவுல் கூட சேர்ந்து ஓடுறது ரொம்ப கஷ்டம். அதான் எப்படி ஒரு கிறிஸ்துவுக்கான ஒரு
தீவிரவாதி மாதிரி தான் அவரு. ஒரு இடத்துலலாம் அவரை பிடிச்சு வச்சிட முடியாது. சாதாரணமா இருக்கிற ஆளுங்கள்லாம் அவர் கூட சேர்ந்து ஓடிட முடியாது. பிறகு தீமுத்தேயுவை அவருக்கு பிடிக்குது, சென்று கூட்டிட்டு போக நினைக்கிறாரு. அங்க இருக்க யூதர்களுக்கு எல்லாம் அவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன்னு தெரிஞ்சதுனால தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னு அவனுக்கு ஒருக்க சேதனம் பண்றாங்க. இதுவே தேவையில்லாததுதான். ஆரம்ப சபையில இந்த பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையா விருத்த சேதனம் இருந்ததுனால நம்ம அப்போஸ்தலர் பணியில முதல் அதிகாரங்கள்ல கூட வாசிக்கிறோம், விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் கட்டாயப்படுத்துறாங்க. அப்பதான் பிரதான அப்போஸ்தலர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, தேவையில்லை, நம்மளால சுமக்க முடியாத பாரத்தை தேவன் போகும்னு வேண்டான்னு சொல்லி போகும்னு நிறுத்திட்ட நியமத்தை நம்ம வலுக்கட்டாயமா திணிக்க வேண்டாம் அப்படின்றது அப்படியே அழகா சொல்றாங்க. பாருங்க, அப்படி அவங்க நிமித்தம் எதுக்கு தேவையில்லாம ஒரு தர்க்கமோ ஒரு இதுவும் பண்ணிட்டு இருக்கணும்னு அவங்க விருத்த சேதனம் பண்றாங்களாம். தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்குது. அவர்கள் பட்டணந்தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் எங்க போறாங்களாம், பட்டணங்கள் தோறும் போகையில். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய ஊழிய அழைப்பு வித்தியாசமானது, விசேஷமானது. மீட்பர்கள் அப்படி ஒரு சபையை உருவாக்கி அங்கிருந்து நடத்துகிற அந்த அழைப்பு பிரதானமானது. அவங்க அந்த வேலையை சரியா செய்யணும். பாருங்க, எல்லா இடங்களுக்கும் போய் போய் அறிவிக்க வேண்டியவங்க அந்த வேலையை சரியா செய்யணும். தீர்க்க தரிசிகள் அந்த வேலையை சரியா செய்யணும். சுவிசேஷகர்கள் அந்த வேலையை சரியா செய்யணும். மிஷனரிமார்கள் அந்த வேலையை சரியா செய்யணும். ஏன் மேல என்ன அழைப்பு இருக்குதுன்றத அறிந்து அதை செம்மையா ஒவ்வொரு ஊழியர்களும் நிறைவேற்றணும். ஆமென். பட்டணங்கள் தோறும் போய் எருசலேமில் இருக்கிற எல்லா அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். தலைமை சபையிலிருந்து, எருசலேமிலிருந்து, பிரதான அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து என்ன சட்டத்திட்டங்கள் வருதோ அதை எல்லாம் கை கொள்ளும்படி என்ன பண்றாங்க, ஒப்புவித்தார்கள். அதனால என்ன ஆச்சாம், சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஆமென், அல்லேலூயா. சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியாரை தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பிரிக்கியா நாட்டுக்கு போக பிரயாசம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்கள் போக விட்டார் என்றார். பாருங்க, தேவ ஆவியானவர் எவ்வளவு செம்மையா நடத்துறாரு. அதான் நம்ம ஓடிட்டே இருந்தாலும் கூடயே இருக்கிறவர் அந்தந்த நேரத்துல என்னென்ன செய்யணும் தெளிவா நடத்துவார். அதுக்குதான் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. திருச்சரவாக நான் நம்மோடு இருக்கிறவரா, கண்டித்து உணர்த்துகிறவரா, ஆலோசனைகள் கொடுக்கிறவரா, பாதை காட்டுகிறவரா, வழி நடத்துகிறவரா, ஆற்றி தேற்றுகிறவரா, நம்மோடவே கூட இருக்கிறவர். தி பெஸ்ட் ஃப்ரெண்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவங்க அப்படியே சில இடங்களுக்கு போகணும்னு பிளான் பண்றாங்க. ஆவியானவர் தடை பண்ணினாராம். தொடர்ந்து வாசிங்க, என்னதான் நடக்குது. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் யோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கோனியா தேசத்தான் ஒருவர் வந்து நின்று, நீ மக்கோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. தேவ ஆவியானவருடைய தெளிவான வழி நடத்துதல். ஆமென். பாருங்க, அங்க போக விடாம தடை பண்ணவர் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மீசியா பக்கமா வந்து துரோவாவில் வந்திருக்காங்க.
சொல்றாங்க, அன்னைக்கு நைட்டு பகலுக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? ஒரு மக்கதோனியா தேசத்துக்காரன், அல்லேலூயா, திட்டமும் தெளிவுமா தெரியுது அவன் மக்கதோனியா தேசத்துக்காரன்னு. அவன் நின்று என்ன சொல்றான், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அப்படி வேண்டிக் கொள்றான். அப்படி பாக்குறாரு. இப்ப காலையில பார்க்கும்போது அவர்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. ஓ, மக்கதோனியாவுக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு, போக சொல்றாரு. உடனே பாருங்க, அவங்க உடனடி கீழ்ப்படிகள். உடனே தேவ ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டுலாம் இருக்கல, உடனே கிளம்பிடுறாங்க பாருங்க. அழகா போய் என்ன செய்யறாங்க, மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி அப்படியே துரோவில கப்பல் ஏறி சாமுத்திரேக்கா தீவுக்கு மறுநாளிலே நெயப்போலி பட்டணத்துக்கு அப்படியே கப்பல்லையே வந்து அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றின் தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருந்தார்கள். மக்கதோனியால இருக்கிற பிலிப்பி பட்டணத்துக்கு என்ன பண்றாங்க, வந்து சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல இருந்த டிரான்ஸ்போர்ட், கப்பல், படகு, எப்படியோ கால்நடையா எப்படியோ பாருங்க பயன்படுத்தி போயிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜிலாம் அப்ப இல்லை, போக்குவரத்து வசதிகளும் இப்ப உள்ளது போல இல்லை. ஆனாலும் பிறகு 2000 வருஷத்துக்கு முன்னமே நம்ம தமிழகம் வரைக்குமே என்ன வந்துருச்சு, தோமா அப்போஸ்தலன் அழகா வந்து சேர்ந்து கிறிஸ்துவோடு உண்டு உறங்கிய தோமா அப்போஸ்தலன் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் ஒவ்வொரு பகுதியில போய் மகிமையா ஊழியங்களை தியாகத்தோடு செஞ்சிருக்கிறாங்க. ஆமென். பாருங்க, அப்படியே மக்கதோனியால இருக்கிற ஒரு பட்டணமாகிய பிலிப்புக்கு வந்துட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். தங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினரிலே வழக்கமாய் ஜெபமணிகளை எடுத்து உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்ரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போது பேத்திரா மூரானும் ரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவருமாகிய மீடியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவன் இதயத்தை திறந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்பாட்க்கு போயிட்டா போதும், தேவ ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார், வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஓய்வு நாளில் அப்படியே வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அவங்க வழக்கமா போய் அந்த ஆற்றின் அருகே அப்படி ஜெபம் பண்றத வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார்கள். ஆற்றின் அருகே ஸ்திரீகள் பாருங்க, துணி துவைக்கவும் தண்ணீர்கள் எடுக்கவும் எதுக்கு வராங்களோ பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம்லாம் இல்லை, தேவனுடைய வசனத்தை அப்படி உபதேசிக்கிறாங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் வெட்கவரும் ஆகிய லீவியால் பாருங்க, நிலத்தை ரத்தாம்பரம் வைக்கிறாங்கன்னா நல்ல பணக்காரங்க, தியத்தீரா ஊரை சேர்ந்தவங்க, அவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வசனத்தை கவனிக்கும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி, விசுவாசிக்கும்படி, ரட்சிக்கப்படும்படி தேவன் அவங்களுடைய இருதயத்தை திறக்கிறாராம். அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கும்படி தேவன் இருதயத்தை திறந்தாரானால் தான் அங்க ரட்சிப்பு உண்டாகுது. அல்லேலூயா. தேவன் கவனிக்கும்படி, பவுல் பிரசங்கிக்கிறத கவனிக்கும்படி அவங்க இருதயத்தை என்ன பண்ணி விடுறாரு, திறந்து விடுறாரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட தேவன் அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை கவனிக்கும்படி நம் இருதயங்களை திறப்பாராக.
அல்லேலூயா. இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படி செய்வாராக. அல்லேலூயா. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டாவதாக. அற்புதங்களை பெற்றுக் கொள்ளத்தக்க விசுவாசம் உண்டாவதாக. ஆமென். பிறவி சப்பானி ஒருத்தர் வசனத்தை போதிச்சுட்டே இருக்கும்போது பாருங்க, பேதுரு பாப்பாரு உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவன்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது. அந்த மாதிரி லீதியால் பாருங்க, இங்க ஒரு விசேஷமா அப்படியே தேவனே கர்த்தரே அவங்க இருதயத்தை திறந்து விடுறார். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரே தேவனை, படைத்த தேவனை தான் வணங்குறாங்க. ஆனா கிறிஸ்துவ ரட்சகரா மேய்ப்பரா ஏற்றுக்கொள்ளல. பாருங்க, அப்படியே அவங்க இஸ்ரவேலரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவன் அவங்க இருதயத்தை திறந்து விடுறாரு. ஆமா, நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட மேசியா இவர்தான் அப்படின்றத அவங்க தெரிந்து கொள்றாங்க. ஆமே. நம்முடைய ரிக் வேதத்துல கூட உண்மைக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சு வாசிக்கிறவங்க ரிக் வேதத்தை நல்லா வாசிச்சாங்கன்னா அப்படியே தெரிஞ்சும் அவங்களுக்கு ரிக் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பிரஜாதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரஜாதிபதிக்கான எல்லா குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் பொருந்தல. பாருங்க, நம்ம வேதங்கள் சொல்ற மீட்பர், ரட்சகர், மேசியா, பிரஜாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்றத அவங்க நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவனும் அவர் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை புத்தகத்தில் விசுவாசம் கொள்ள என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வாழ்த்தி கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, அவங்கதான் கேட்கிறாங்க, லீவியாக தான் வசனம் கேட்கிறாங்க. தேவன் அவங்க இருதயத்தை கவனிக்கும்படி செய்யறாரு. அவங்களும் அவங்க வீட்டாரும் விசுவசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்களாம். அல்லேலூயா. அப்படி குடும்பமா ரட்சிக்கப்படுறது எத்தனை பெரிய பாக்கியம். ஆமே. குடும்பமா கிறிஸ்துவ தேடுறது அது எத்தனை பெரிய பாக்கியம். ஆமே. அல்லேலூயா. பாருங்களேன், அவங்க எந்த அளவு அந்த விசுவாசமும் அந்த வல்லமையும் அந்த வார்த்தையும் அப்படி கிரியைகளை நடப்பிக்குது பாருங்க. குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவங்க கேட்கிறாங்க, வருந்தி கூப்பிடுறாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க? வாங்க, எங்க வீட்டுல நல்ல வசதி இருக்கு, வாங்க வந்து தங்குங்க. பாருங்க, ஊழியத்துக்கு அனுகூலங்களும் வாசல்களும் எப்படி திறந்துட்டே போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாவியானவர் அப்படிதான் செம்மையா நடத்துவார். எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏசப்பா சொன்னார் இல்ல, நீ வழிக்கு தடியையும் எடுக்க வேண்டாம், மாற்றுக்கு ட்ரெஸ்ஸுகளையும் தூக்கிட்டு போக வேண்டாம், பணப்பையும் வேணாம், சாமான்களும் வேணாம், ஒண்ணும் வேணாம், நீ போகிற வழியில நான் கொடுத்துட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு வேலை உண்மைக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஒரு தேவன் வரும்போது அந்த தேவைகள் அவ்வளவு ஆச்சரியமா சந்திக்கப்படும். என்ன செய்யணும், இந்த தேவை வருது அப்படின்னா அந்த தேவை சந்தி ஊழியத்துல அழகா தேவன் அழைத்தவர், தேவன் அழைத்தவர் நடத்துவார், நடத்திட்டே தான் இருப்பார், மேன்மையும் மகிமையுமா நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தடைபடாதபடி நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார், தேவைகளை சந்தித்து நடத்துவார், அனுகூலங்களை கொடுத்து நடத்துவார், ஒத்தாசைகளை கொடுத்து நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா. நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே, எத்தனை உன்னதராய் இருக்கிறீர் தகப்பனே, எத்தனை பரிசுத்தராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உமக்கு மகிமை, அப்பா உமக்கு மகிமை, அப்பா உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர வர 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 கார வர நர வர நர தேவாவியானவரே, செம்மையாய் நடத்துகிறவரே, எங்கள் தேச்சரவா
சரியாய் பேசி பேசி வழி நடத்துகிறவரே, தரிசனங்கள் கொடுத்து நடத்துகிறவரே, ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிறவரே, அனுபவங்கள் கொடுத்து நடத்துகிறவரே, ஆசீர்வாதமாய் நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் ஊழியத்தையும் உங்க அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை உங்க அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் செம்மையாய் நடத்தி செல்லுவீராக, செம்மையாய் நடத்தி செல்லுவீராக, ஜெயமாய் நடத்தி செல்லுவீராக, மேன்மையாய் நடத்தி செல்லுவீராக, அனுகூலமாய் நடத்தி செல்லுவீராக. நன்றி அப்பா. கொடான கோடி சோத்திரங்கள் தகப்பனே, கொடான கோடி சோத்திரங்கள் தகப்பனே, கொடான கோடி சோத்திரங்கள் தகப்பனே. சகல துதி, கன, மகிமை, பெருமை, புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். கரம் பிடித்தவர், கைவிடாதவர், விட்டு கொடுக்காதவர் தகப்பனே, ஜெயமாய் நடத்துகிறவர். நீங்க தான் கரம் பிடிச்சிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே செம்மையாய் நடத்துவீராக, வாழ்நாளெல்லாம் நடத்துவீராக. மேன்மையும் மகிமையுமாய், கனமாய், சுகமாய், பலனாய், ஆரோக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், அனுகூலமாய், மேன்மையாய் நடத்துவீராக, மேன்மையாய் நடத்துவீராக. சகல துதி, கன, மகிமை, பெருமை, புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிமை செலுத்தி மகிமை செலுத்தி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென். நன்றி அப்பா.